ஆத்தூர் ராம்ஸ். இதில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்ங்கிறது சம்திங் ஃபெனாமினல். அது வந்து நீங்கள் வந்து ஒரு 10 minutes 20 minutes வீடியோலலாம் பத்தவே பத்தாது. பட் இருந்தாலும் ஐ ட்ரை டு சே இன் அ வெரி எவ்வளோ கிறிஸ்பாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்ல முடியுமா சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரோட்டரி கிளப் மீட்டிங்ஸ்க்கும் நம்மளதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் தான் ரோட்டரி உதயமானது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 60 years நார்மலி அவங்க பேரண்ட்ஸும் சில்ட்ரன் இல்லாதனால எல்லாருமே தனிமையில் இருக்கிறதுனால அப்படி உருவானதான் ரோட்டரி. Polaris, all of us know how Polaris started the Rotary Club. அவர் வந்து ஒரு கிராமத்துலேருந்து சிக்காகோவுக்கு வரும்போது he was not having any friends. அப்படி அந்த 4 பேர் பாலாரிஸ், சில்வஸ்டர் ஸ்கீல், குஸ் லோகர், அதுக்கப்புறம் வந்து ஹைராம் ஷோரின்ற ஒரு டெய்லரிங், 4 பேர் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்கா நான் பார்த்த வரைக்கும் ரொட்டேரியன்ஸ் எல்லாருமே ஆஃப்டர் 60 தான் மேஜர். ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா அபோவ் 60 தான் இருக்கும். பட் இந்தியா வந்து இஸ் அ வெரி யங் கண்ட்ரி அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரினால இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஜாயினிங் லாட் ஆஃப் ரோட்டரி, பட் விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் அமெரிக்கா ஆர் ஆஸ்திரேலியா. நான் வந்து நாட் ஓன்லி தீஸ் 2 countries, என்னோட பிஸ்னஸ் ரீதியாக பல கண்ட்ரிக்கு போகும்போது டர்க்கியில் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன், சவுத் கொரியாவில் அட்டன் பண்ணியிருக்கேன், தாய்வானில் அட்டன் பண்ணியிருக்கேன், தாய்லாண்டில் அட்டன் பண்ணியிருக்கேன். தாய்வானில் கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண ஆவரேஜ் ஏஜ் வாஸ் 65. ஸோ எல்லாருமே ரிட்டையர்ட் லைஃப்பில் அந்த வந்து இந்த தனிமையிலேருந்து வெளியில் வரதுக்காக தான் அவங்க அங்கே இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு த ரோட்டரி ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். இது வந்து ஒன்லி ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் டு 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தே மேக் அன் அக்ரிமெண்ட் அண்ட் வி ஹேவ். போன வருஷம் கூட வந்து நம்ம வந்து ராகவன் சார் பீரியடில் வி அட்டெம்ப்டட் ஃபார் RFE டீம் டு பிரேசில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிரேசிலுக்கும் நமக்கு டைம் டிஃப்ரென்ஸ் 12 hours இருக்கிறனால அந்த கோஆர்டினேஷன் லேட் ஆச்சு. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபைனலி வி குட் நாட் டூ தட். பட் இந்த RFE டீம் டியூரிங் ஆஸ்திரேலியா போனால் வி ஹேட் அ வெரி கிரேட் டைம் இன் தட் மெல்போர்ன் அண்ட் சபர்ப்ஸ் இருக்க பேலாரட், ஓர்ஷாம், அந்த மாதிரி இடத்துல இப்போ போயிட்டு வந்தது. ஹவு தட் ரோட்டரி இஸ் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஹவு அவர் ரோட்டரி இஸ் ஃபங்க்ஷனிங். அங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கிளப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து பாலாரிஸ் எல்லாமே இந்த PHF ஆகணும் அப்படிங்கிறேன். PHFனா பாலாரிஸ் வேர் யூ கான்ட்ரிபியூட் $1000. சம் ஆஃப் த கிளப்ஸ் வேர் விசிட்டட் இன் ஆஸ்திரேலியா ஆர் அமெரிக்கா. அந்த வந்து அங்கே எப்படி PHF ஆகிறாங்கன்னா ஒரு பிரசிடென்ட் வந்து 1 year வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே அவருடைய சர்வீசஸ் டு த ரோட்டரிக்கு அவர் IPP ஆன உடனே அந்த கிளப்பே வந்து அவருக்கு $1000 கொடுத்து அவரை PHF ஆகுது. இன் அதர் வேர்ட்ஸ், PHF இஸ் நாட் அ பர்ச்சேசபிள் கமாடிட்டி, இட் இஸ் அன் அவார்ட். PHFங்கிறதே உங்களுக்கே தெரியுமே, இது அவார்டு தானே. ஸோ அந்த அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப்பு வந்து கொடுக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது பாரு, கேட்குறதுக்கு எவ்வளோ. அதாவது கிளப்பு வந்து இவர் நம்ம இப்போ ஆத்தூர் நம்ம ராமச்சந்திரன் தான் பிரசிடென்ட், IPPனா இவர் போன வருஷம் செஞ்ச சர்வீஸ்க்கு கிளப்பு வந்து ஃபவுண்டேஷனுக்கு $1000 கட்டி இவர் ஆக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஃபண்ட் ரைசிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது.